அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், நபி தோழர்கள், சஹாபாக்கள், மறுமை நாள் வரை பின்பற்றக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என்று கூறியதற்கு பின்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபா ஆரம்பமாக இமாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அச்சத்தை, தக்குவாவை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். எங்களுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து அவன் தடுத்தவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு நற்கட்டளையிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபா முதலாவது ஹுத்பா ஒரு விடயமாகவும் இரண்டாவது ஹுத்பா இன்னொரு விடயமாகவும் கூறப்பட்டது. முதல் ஹுத்பாவில் இமாம் அவர்கள் இஹ்சானை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா அதாவது வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முஹ்சினீன்களை விரும்புகின்றான். இஹ்சான் என்று சொன்னால் உரிய முறையில், சிறந்த முறையில், அந்தந்த இடத்துக்கு உரிய முறையில் நடந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வலா தஸ்தவில் ஹஸனத்து வஸ்ஸய்யிஅ, நன்மையும் தீமையும் ஒரு நாளும் சமனாக மாட்டாது. இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடந்தால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், பில்லத்தி ஹிய அஹ்ஸன், மிகச்சிறந்த முறையில், அழகான முறையில் அதை எதிர்கொள்ளுங்கள். உதாரணமாக, அடுத்த தரப்பு எங்களோட கோபத்தோட நடக்கும்போது நாங்கள் பொறுமையாக இருப்பது, அவர்கள் மடத்தனமாக நடந்து கொள்ளும் போது நாங்கள் சாந்தமாக நடந்து கொள்வது, எங்களுக்கு அவர்கள் தீங்கிழைக்க நாடும் போது அதை நாங்கள் மன்னித்து நடந்து கொள்வது. இப்படியாக இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், இருக்கிற முறைகளிலேயே மிகச்சிறந்த முறையின் மூலமாக அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பகை பின்னால் எப்படி மாறிவிடுகின்ற தெரியுமா? கஅன்னஹு வலியுன் ஹமீம், மிக நெருங்கிய அன்புள்ள மிக நெருக்கமான ஒரு நண்பனாக, நட்பாக அது மாறிவிடும் அளவுக்கு அது மாறிவிடுகின்றது இந்த முறை. வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹவ்தின் அதீம், அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த முறையை பொறுமையாளர்கள் தவிர வேறு யாரும் எந்த செய்ய மாட்டாங்க. மிகப்பெரிய அதீம், பாக்கியமுடையவர்கள் தான் இது மாதிரி நடந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஹ்சான் என்றது நல்ல முறையில், சிறந்த முறையில், அழகாக நடந்து கொள்வது என்பது இருக்கின்றது. இது மார்க்கத்துடைய படித்தரங்களில் மிக உயர்ந்த படித்தரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ல ஈமான் என்றா என்ன, இஸ்லாம் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன, இஸ்லாம் என்றா என்ன கொண்டு கூறினதுக்கு பின்னால இஹ்சான் என்றா என்ன, அதாவது எங்களுடைய கடமைக்கு மேற்பட்ட, நாம் செய்ய வேண்டிய எம்மீது கடமையானவைக்கு அதிகப்படியாக நாங்கள் நடந்து கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அதாவது நீ இறைவனை, உன்னுடைய இறைவனை நீ அவனை பார்ப்பது போல், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த எண்ணத்திலே அவனை வணங்குவது. இது அல்லாஹு தஆலாவோட இஹ்சானாக நடந்து கொள்வது. நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தில், அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கின்றோம் என்ற எண்ணத்தில், அந்த எண்ணத்தோடு அல்லாஹு தஆலாவை
அவனுடைய வணக்கங்களை ஈடுபடுவது, இது அல்லாஹு தாலாவுக்கு நாம் செய்ய வேண்டிய இஹ்சான். அதே மாதிரி படைக்கப்பட்ட மனிதர்கள், படைப்புகள், அவர்கள் நடந்து கொள்ளும் போது அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், எனவே அவர்களுக்கு என்னால் முடியுமான என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்பட வேண்டும். நாங்கள் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும். ஏன்? அல்லாஹு தாலாவை இதன் மூலமாக நான் என்ன செய்கின்றேன்? இன்னொருவருக்கு நான் உதவி செய்வதன் மூலமாக, அவனோட நல்ல முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தாலாவை வழிபடுகின்றேன். இது ஒரு இபாதத் என்ற எண்ணத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய திருப்தி அதன் மூலமாக, வேறு எந்த உலகத்துடைய பதவி வட்டங்களோ அல்லது உலகத்துடைய பெயர்களோ எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹு தாலாவுடைய திருப்தி மாத்திரம் போதும் என்பதாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதனுடைய எல்லா காரியங்களையும் இந்த இஹ்சான் என்பது அங்கே உள்நுழைகின்றது. இந்த இஹ்சான் என்பதற்கு எங்களுடைய எல்லா காரியங்களையும் இடம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் கூறினார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹு தஆலா அனைத்து காரியங்களையும் இந்த இஹ்சானை உங்களுக்கு விதித்திருக்கின்றான். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மிருகத்தை அறுக்கிறண்டால் கூட அதோடு நீங்க என்ன செய்ய, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அதுக்கு தண்ணி கொஞ்சம் போட்டுங்க, ஒரு மிருகத்துக்கு முன்னால் இன்னொரு மிருகத்தை அறுக்க வேண்டாம் என்று அந்த ஹதீஸ்ல பின்னால் வருகின்றது. ஒரு மனிதனுக்கு கொலை தண்டனை கொடுக்கிறந்தால் கூட அது முறையாக சிறந்த முறையிலே அவர்களுக்கு பலனுள்ள மாதிரி, அவர்களுக்கு மறு உலகத்திலேயாவது பலன் கிடைக்கிற மாதிரி நீங்க எந்த செய்யுங்க, அதுக்கும் இஹ்சான் இருப்பது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று அதிகமாக எதன் பக்கம் தேவைப்படுகின்றோம் என்றால் எங்களுடைய அதாவது கொடுக்கல் வாங்கல்கள், நாங்கள் மற்றவர்களோடு செய்யக்கூடிய வியாபார தொடர்புகள், இதுல கட்டாயம் இந்த இஹ்சான் என்பது இருக்க வேண்டும். இதுக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு பகுதி. இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் அதிகமாக நடைபெறக்கூடியது என்ன? வியாபார தொடர்புகள், கொடுக்கல் வாங்கல்கள், பண பரிமாற்றங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பகுதியாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே, இந்த துறையிலே இந்த இஹ்சான் என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். இதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அதிலே முக்கியமானதுதான் அதாவது விட்டு கொடுத்து நடந்து கொள்வது, கனிவாக நடந்து கொள்வது, கொடுக்கல் வாங்கல். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பா வ இதா இஷ்தரா வ இதா தலா. ஒரு மனிதன் வாங்கினான், வித்தால், கடன் கொடுத்தால், இந்த மூன்று நிலைமைகளையும் கனிவாக விட்டு கொடுத்து நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரியட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கின்றார்கள். அவருடைய பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான் என்றால் எங்களுக்கு பரக்கத் செய்வான். நாங்கள் வித்தாலோ, வாங்கினாலோ, கடன் கொடுத்தாலோ, சிலர்கள் சொல்லுவாங்களே, கடன் வாங்கி போட்டு இவர் தான் நமக்கு கடன் கொடுத்த மாதிரி நடந்து கொள்றாரு. அன்பான சகோதரே, கடன் கொடுக்கிற நேரத்தில் கூட நாங்கள் நினைச்சது, கடன் கொடுக்கிறவரும் இஹ்சான் நடந்து கொள்ள வேண்டும், கடன் எடுப்பவரும் நடந்து கொள்ள வேண்டும். இது புகாரில் வரக்கூடிய ரிவாயத். இன்னொரு ரிவாயத் திர்மிதியில் வரக்கூடிய ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கஃபரல்லாஹு லிரஜுலின் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்தார், அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். கான சஹலன் இதா பா, அவர் வியாபாரம் பண்ணும்போது, வாங்கும் போது, விற்கும் போது மென்மையானவராக, அதாவது கடினத்தன்மையற்றவர்களாக நடந்து கொள்வார். கடன் கொடுக்கும் போது மென்மையாக நடந்து கொள்வார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லே நாங்கள் இப்படி மென்மையாக விட்டு கொடுத்து மன்னித்து நடந்து கொள்வது இருக்கின்றதே, இது மிகப்பெரிய ஒரு பண்பாக
அல்லாஹு தாலா எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இது அமைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா, அவருடைய பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கின்றது. அது பரக்கத்தான ஒரு பிரார்த்தனை, அது அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இப்படி வியாபாரத்தில் மற்றவர்களோட கொடுக்கல் வாங்கல்ல, கடன் கொடுக்கிறதுல இப்படி அதாவது மெல்லினமாக, மிக சாஃப்டாக, அதாவது கனிவாக மன்னித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வேறு வேறு விடயங்களில் அவர்களுக்கு அதிகமான பரக்கத்துகள், அந்த வியாபாரத்தில் கூட அவர்களுக்கு அதிகமான பரக்கத்துகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு அவருடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எங்களுடைய கண் பார்வைக்கு இவருக்கு வியாபாரம் பண்ண தெரியாது, வாழ தெரியாது, பொழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹு தாலா பொதுவாக சொல்றது அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல், உங்களுடைய வேலை கேட்பதான் கூலி கிடைக்கும். நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோமோ மனிதர்களோட அப்படித்தான் அல்லாஹு தாலா அதுக்குரிய கூலியை, வெகுமதியை வழங்குகின்றான். நாங்கள் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இலகுபடுத்துகின்றோமோ அல்லாஹு தாலா எங்கள் மீது இலகுபடுத்துகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய எல்லா வியாபார தொடர்புகளாக இருக்கலாம், இதில் நாங்கள் மிக முக்கியமாக இதில் நாங்கள் எங்களுடைய உலக தேவைகள் என்பதை விட மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு பலவிதமான உதவிகள் இதன் மூலமாக ஏற்படலாம். இதை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய அதாவது எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு தெரியுமா, இந்த விட்டு கொடுத்து மன்னித்து நடப்பதால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அது பாதிப்பை, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர், முந்தைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த காலத்திலே மலக்குல் மௌத் நேரடியாக வருவார். அப்ப மலக்குல் மௌத் இவர் உயிரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கின்றார். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்க என்ன நல்ல அமல்கள் செஞ்சீங்க, என்ன நல்ல அமல்கள் செஞ்சீங்க? நான் ஒண்ணுமே பெருசாக நற்காரியங்கள் ஒன்றும் செய்யல, எனக்கு அப்படி நினைவு கிடையாது. இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொன்னார், இல்லை எனக்கு அப்படி விசேஷமாக ஒன்றும் தெரியாது, ஆனால் மக்களோட நான் சிலது கொடுக்கல் வாங்கல் செய்வேன். உலக வாழ்க்கையிலே அவர்களை மன்னித்து நடந்து கொள்வேன். அவர்கள கஷ்டமானவர்கள் வந்தால் அவர்களுக்கு இன்னும் காலக்கெடு கொடுப்பேன், அவர்களுக்கு தவணை கொடுப்பேன். பரவாயில்லை, கொஞ்சம் லேட்டாகி கொடுங்க. இல்லை வசதியானவங்களா இருந்தா, வசதியானவர்களா இருந்தா அவர்களுக்கு காலக்கெடு கொடுப்பேன். கஷ்டமானவர்களா இருந்தா அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், பரவாயில்லை வானா விட்டுடுங்க. வசதியானவர்களா இருந்தா அவர்களுக்கு இன்னும் காலம் கொடுப்பேன், பரவாயில்லை லேட் ஆகிட்டாங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லி என்ன செய்வேன். கஷ்டமானவர்களா இருந்தா அவர்களை நான் என்ன செய்வேன், மன்னித்து விட்டுடுவேன். இந்த இடத்துல அதாவது இந்த ஹுத்பாவில் சொல்லப்படாத ஒரு செய்தி, நான் நேற்று வாசித்த ஒரு செய்தியை சொல்றேன். இலங்கையில் நடந்த ஒரு செய்தி. ஒரு ஜட்ஜு கோர்ட்டில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ், நீதிபதி, அவர் சொல்றார் ஒரு பேச்சில், எனக்கு தெரியும் ஒரு சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரன் கொலை குற்றச்சாட்டில் உள்ளே இருக்கிறார். கொலை குற்றச்சாட்டில் உள்ள போனால் வெளியே வர்றது மிக கஷ்டம். அதுக்கு மிகப்பெரிய லோயர்களை பிடிக்க வேண்டும். அவர்கிட்ட இருக்கிறது அனைத்தையும் செலவழிச்சிட்டார் லோயர்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்னா பெரிய கணக்கு வாங்குறான். கடைசி அவர்கிட்ட வீட்டை எல்லாம் இழந்துட்டார், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. தனது கிட்னியில் ஒரு கிட்னியை இன்னொருத்தருக்கு வித்து பணம் கட்டிக்கிறார். எவ்வளவு மனிதாபிமானமற்ற செய்தி. தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த லோயருக்கு பணம் கட்டுவது யார் சொல்றாரு, ஒரு நீதிபதி கூறுகிறார். தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுவது காசு கிடையாது, தன்னுடைய கிட்னியில் ஒரு கிட்னியை, அந்த கிட்னி பழுதான ஒருத்தருக்காக அதாவது அதை விற்று அதன் மூலமாக செஞ்சுக்கிறாரு. அந்த லோயர்களுடைய பீஸ் என்ன செஞ்சுக்கிறார், கட்டிக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு எனக்கு என்னுடைய தேவை நடைத்து விட்டால் போதும் என்ற ஒரு மனிதாபிமானமற்ற நிலையில வியாபாரிகள் அல்லது சேவை வழங்குனர்கள் நடந்து கொள்வது இருக்கின்றது, மிக மோசமாக இருக்கின்றது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்கின்றார், வசதியானவர்களாக அவருக்கு இன்னும் தவணை கொடுப்பேன், கஷ்டமானவர்களாக அவர் மன்னித்து வானம் விட்டுடுங்க என்று நான் செய்வேன்.
விட்டு விடுவேன். அல்லாஹு தாலா அதன் மூலமாக அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது புகாரில் வரக்கூடிய ரிவாயத், முஸ்லிமே வரக்கூடிய ரிவாயத். அவர் சொல்றாரு, மா அமில்து மினல் கைரி, நான் நல்ல விஷயங்கள் பெருசா ஒன்றும் செய்யல, நான் செஞ்சது என்ன தெரியுமா, எனக்கு பண வசதி இருந்துச்சு, மக்களிடம் வியாபாரம் பண்ணுவேன், வசதியானவர்கள் தந்தா ஏற்றுக்கொள்வேன், கஷ்டமானவர்கள் வந்தால் மன்னிச்சு விட்டு விடுவேன், வானாம். வகால அல்லாஹு தாலா தஜாவசு அன் அப்தி, பாருங்க அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதே மாதிரி அல்லாஹு தாலா அவர் நடந்து கொண்டார். என்னுடைய அடியானை மன்னித்து விடுங்கள், அதன் மூலமாக அவர் சொர்க்கத்தை அடைகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் பண்ணும் போதும், வாங்கும் போதும், விற்கும் போதும், வாங்கும் போதும், கடன் கொடுக்கும் போதும், கடன் எடுத்த கடனை கொடுக்கும் போதும் நாங்கள் இஹ்சானோடு இருக்கும்போது எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதாவது ஒரு ஒட்டகத்தை கொடுக்கணும். அந்த ஒட்டகம் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒட்டகத்துடைய 1, 2, 3 என்று வயசு இருக்கு. முசின், சிலது ஜதா அப்படின்னு சிலது அதனுடைய வயதுகள் குறிப்பிடுவார்கள். ஜக்காத்துடைய பாடத்தில் கூட வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன செய்கின்றார், கடனை கேட்டு வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க போகும்போது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், யார சொல்ல அவர் கொடுக்க வேண்டிய அந்த வயதை விட, உதாரணமா 2 வயசு ஒட்டகம் வந்துச்சுன்னா ஒரு 3 வயசு ஒட்டகம் தான் இருக்கு, அதை விட நல்லது, அதை கொடுங்க. இன்ன ஹியாரக்கும் அஹ்சனுக்கும் கதாஆ, உங்கள் சிறந்தவர் கடனை சிறந்த முறையில் நிறைவேற்றக்கூடியவர். கடன் கொடுக்கும் போது கூடுதலாக தாங்க என்று நிபந்தனை போடுறது, அல்லது வாங்குறது நான் கூடுதலாக தருவேன் என்று சொல்வது, அது வட்டியாக போயிடும். நாம் எடுத்த கடனுக்கு தவணைக்காக வேண்டி அதனுடைய தொகையை கூட்டுவது கூட அது ஹராம். ஆனால் எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. எனக்கு தேவையான நேரத்தில் அவர் உதவி செஞ்சாரு, கொடுக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தது தவறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஒட்டகத்தை விட சிறந்த ஒட்டகத்தை கொடுத்து போட்டு என்ன சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் சிறந்த முறையில் கடனை திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த சஹாபி, அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ கேட்டார்கள், ஔஃபைதனி ஔஃபல்லாஹு பிக, எனக்கு பரிபூர்ணமாக கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரிபூர்ணமாக கூலியை வழங்கட்டும் என்று சொல்லி அவர்கள் துஆ கேட்டார்கள். இன்னொரு ரிவாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் வந்து மிக கடுமையாக கேட்டார் கொடுத்த கடனை. சஹாபாக்கள் கொதித்தெழுந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவருக்கு அதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் முறையாக கேட்க வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபஇன்ன லிஸாஹிபில் ஹக்கி மகாலா, அவன் ஹக்குடையவன், அவனுக்கு நான் கடன் கொடுக்கணும், ஏன்னா அவனுக்கு பேசுறதுக்கு எந்த இருக்குது, ரைட்டு, உரிமை இருக்குது என்று சொல்லி போட்டு வஷ்தரோ லஹு பஈரா, அவருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொடுங்க. அப்ப சஹாபாக்கள் வாங்குறதுக்காக போன அவங்க சொல்றாங்க, அவரு கொடுக்க வேண்டிய ஒட்டகத்தை விட நல்லதுதான் இருக்குது, பரவாயில்லை வாங்கி கொடுங்க. ஃபைன்ன கைருக்கும் அஹ்சனுக்கும் கதாஆ, உங்களில் சிறந்தவர் கடனை சிறந்த முறையில் நிறைவேற்றக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கொடுக்க வசதி இருந்தும் கடனை கொடுக்காமல் தாக்காட்டுவது என்ற சிலருடைய நிலை என்னென்றா, நாம் வியாபாரத்தில் கடன் எடுத்து அந்த வியாபாரத்தால் தான் அந்த கடனை கொடுக்கணும், வேற காசு இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, கடன் வாங்கினா அதை கட்டாயம் இது செய்ய வேண்டும், உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நிறைவேற்ற உண்மையிலேயே வசதியற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பது இருக்கின்றதே, இது கட்டாயம். நான் சொன்னேன், இஹ்சான் என்பது என்ன, எங்களுடைய கடமைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் கடன் வாங்கினார், உண்மையிலே அவர் வசதியற்றவராக இருக்கும்போது அவருக்கு அவகாசம் கொடுப்பது கட்டாயம். வயங்கான அது உஸ்ரத்தின், இந்த கடன் வாங்கினவர் கஷ்டவாளியாக இருந்தால், வசதியற்றவராக இருந்தால், ஃபனதிரத்துன் இலா மைஸரா, கட்டாயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு வசதி வரும் வரை எதிர்பார்த்து தான் ஆக வேண்டும். தஸத்தகு கைருல் லக்கும், அதை சதக்காவாக நீங்கள் வழங்குவது, மன்னித்து விட்டு விடுவது மிகச்சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வேண்டாம் என்று சொல்வது இருக்கின்றதே, அது பிறகு தாங்க என்று சொல்வதை விட அல்லாஹ் தஆலா சிறப்பித்து குறிக்கிறார். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா
மன் அஹப்ப அன் யுதில்லஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி, அல்லாஹு தாலாவுடைய நிழலில் உங்களுக்கு மறுமை நாளில் நிழல் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இது ஒரு சின்ன விஷயம். அல்லாஹு தாலுடைய நிழல் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அது இன்னொரு ஹதீஸ்ல அர்ஷுடைய நிழல் என்று வருது. ஆனா அல்லாஹ்வுடைய நிழல் என்று சொல்லும் போது அல்லாஹு தாலா விசேடமாக படைத்த ஒரு நிழல். ஏன்னா மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் நிழல் வாரதுக்கு ஏதாவது பொருள் இருக்கணும், அப்படித்தானே? கட்டிடங்களோ மரங்களோ ஒன்றும் கிடையாது, மேகமோ ஒன்றும் கிடையாது. அப்ப எப்படி நிழல் வாரது? அல்லாஹு தாலா விசேஷமாக ஒரு நிழலை படைப்பான். வேறு ஹதீஸ்கள் அர்ஷுடைய நிழல் வருது. இப்ப அல்லாஹ்வுடைய நிழல் என்று சொன்னா எது மாதிரி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ரூஹ்ன்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று கிடையாது. அல்லாஹ் எங்கள்கிட்ட இருக்கும் அல்லாஹ்வுடைய ரூஹ் தான். ஆனா அது விசேடமாக படைக்கப்பட்டது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ரூஹ் ஒரு தாய் தந்தையர் மூலமா வந்தது. அது தந்தை இல்லாமல் தாயின் மூலமாக வந்தது. அதனால தான் ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹ்னு சொல்றது. அதல்லாம அது அல்லாஹ்வுடைய ரூஹ் தான் அவர்கிட்ட இறங்கினார் என்ற அர்த்தம் கிடையாது. உதாரணமாக காபாவுக்கு பைத்துல்லான்னு சொல்றோம். அப்ப இது பைத்துல்லா இல்லையா? அது ஸ்பெஷலானது. அப்ப எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டது, உலமாக்களுக்கு கருத்து சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தில் என்று சொன்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் விசேடமாக படைக்கக்கூடிய ஒரு நிழல் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நிழல் உங்களுக்கு தேவையாண்டா ஃபல்யும்திரில் முஅஸிர், கஷ்டமானவருக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. ஓ யதா அன்ஹு, ஓ லியதா அன்ஹு, அல்லது அவரை மன்னிச்சு விட்டுடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் நஃபஸ அன் கரீமிஹி, தன்னுடைய கடன்காரனுக்கு யாராவது கொஞ்சம் மூச்சு விட டைம் கொடுத்தா, அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா, ஓ மஹா அன்ஹு, அல்லது அவருடைய கடனை வேண்டாம் என்று சொல்லி அவர் தள்ளி, அதாவது வேண்டாம் என்று மன்னித்து விட்டார் என்றால், கான ஃபி தில்லில் அர்ஷி யௌமல் கியாமah, கியாமத் நாள் அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். இது மாத்திரமல்ல, இதை விட மிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அந்தர முஅஸிரன் ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லிஹி சதகா, யார் ஒரு கஷ்டமானவருக்கு அவகாசம் கொடுக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அந்த அளவு சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு சதக்கா கொடுப்பதை விட கடன் கொடுப்பது மிகச்சிறந்தது. சதக்கா கொடுப்பதை விட கடன் கொடுப்பது மிகச்சிறந்தது. அப்ப ஒரு நாள் பிந்த நாங்க 10 நாள் கொடுத்தா 1000 ரியால் நாங்க கடன் கொடுத்தோம்டா, 10 நாள் டைம் கொடுத்தா 10 நாள் 1000 ரியால் நம்ம சதக்கா கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதுக்கு பின்னால இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அந்தர முஅஸ்ரம் ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லிஹி சதகா, டபுள். அப்ப அவன் கேட்கிறான், யார சொல்ல நீங்க நேற்று அதோட ஒரு மடங்கு சொன்னீங்களே? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கடன். உதாரணமாக நாங்க டேட் கொடுத்தோம், 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ ஒரு மாசம் ஒன்று கொடுத்தா, அந்த டேட் வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் அது ஒரு மடங்கு. அது பிந்தினதுக்கு பின்னாலையும் அதுக்கு அவகாசம் கொடுத்தாரண்டா ஒரு நாளைக்கு டபுள் மடங்கு, அதனுடைய 2 மடங்கு. 1000 ரியால்னு சொன்னா 2000 ரியால் ஒவ்வொரு நாளுக்கும் சதக்கா கொடுத்து அல்லாஹ் தஆலா நன்மையை அளிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு மிகப்பெரிய அதாவது நன்மைகள் இதில் இருக்கின்றது என்பதை இது நாங்கள் மற்றவர்களுக்கு, ஏண்டா கடன் என்பது வியாபாரம் கிடையாது. இன்றைக்கு கடனை வியாபாரமாக மாற்றி இருக்கின்றார்கள். கடன் வியாபாரம் கிடையாது. கடன் இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய இஹ்சான், உதவி. அவருக்கு நாம் செய்யக்கூடிய, அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி. அந்த கடனை நாங்கள் வியாபாரமாக ஆக்கி கொண்டால் தான் அது வட்டியாக மாறிவிடுகின்றது. எனவே இது இஸ்லாம் காட்டக்கூடிய மிக சிறந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக 2வது ஹுத்பாலே இமாம் அவர்கள் முக்கியமாக எங்களுடைய மன வாழ்க்கையை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா ஃபஅഖذْنَ مِنْكُمْ, அதாவது மீசாக்கன் கலீலா, திருமண ஒப்பந்தத்தை மிக கடுமையான இறுக்கமான ஒப்பந்தம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது இன்றைய காலகட்டத்தில் மிக, அதாவது இதை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, இதை சீர்குலைப்பதற்காக வேண்டி எவ்வளவு சதி திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையிலே சமூகத்திலே மிக, அதாவது இந்த தலாக் என்பது, அதாவது
பெண்களை தலாக் சொல்வது, மனைவியை தலாக் சொல்வது என்பது மிக தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா அதாவது வாழ்க்கைக்காக வேண்டி செய்யக்கூடிய நிக்காஹ் ஒப்பந்தத்தை மிக கடினமான ஒரு ஒப்பந்தம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். இது ஷைத்தான் இந்த உலகத்திலே ஒரு கணவன் மனைவி பிரிவது இருக்கின்றதே, இது மிக ஷைத்தானுக்கு மிக விருப்பமான செயல். இந்த செயலை செய்யக்கூடிய அந்த ஷைத்தானுடைய கூட்டாளிகளை அவன் மிக நெருக்கமாக நீதான் என்னுடைய ஆள் என்று வைத்துக் கொள்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், ஷைத்தான் அரிசில அவனுடைய இப்லீஸ் அவனுடைய அரிசில அவனுடைய அரிசை சிம்மாசனத்தை கடல் நடுவிலே வைத்து அவனுடைய அடியாட்களை அனுப்புகின்றான், போய் ஃபித்னாக்களை உருவாக்கி விட்டுவான். ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவான், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், நீ ஒன்றுமே செய்யல. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, நான் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ தான் செஞ்சிருக்கிறாய், வா பக்கத்துல இருந்து அவன் எடுத்துக்கொள்வான். எனவே ஒரு புறத்தில் நாங்கள் நினைச்சது அந்த இப்லீஸுக்கு ஷைத்தானுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், வழிபடுகின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி போக வேண்டாம். அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் தான் என்ன, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு வருவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய காரணிகளை உருவாக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல கூறினார்கள், ஒரு மூமின் நான் பெண்ணிலிருந்து ஒரு காரியத்தை வெறுக்க வேண்டாம். ஒன்று விருப்பம் இல்லாமல் இருந்தால் இன்னொன்று வெறுப்பாய், அதாவது ஒன்று விருப்பம் இல்லாமல் இருந்தால் இன்னொன்று விருப்பமாக இருக்கும். ஒன்று விருப்பம் இல்லாமல் இருந்தா இன்னொரு வாசா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், இன்னொரு விஷயம் எதாயிருக்கும். அதாவது ஒரு கணவனோ மனைவியோ அவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய இந்த புரிந்துணர்வற்ற காரணங்களுக்காக வேண்டி அவசரப்பட்டு தலாக் சொல்வது இருக்கின்றது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவங்களோட வாழ்க்கையில மாத்திரமல்ல, சமூக மட்டத்தில் இதன் மூலமாக குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள், அனாதரவாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி, அவர்களுடைய படிப்பறிவின்றி, ஒழுக்கங்களின்றி வளருவதற்கு ஒரு சாதகமாக அமைந்து விடுகின்றது. அதே நேரத்தில் தலாக் செல்லப்பட்ட இந்த தலாக் சொன்ன இந்த ஆண் இருக்கின்றானே, இவன் என்ன செய்கின்றான், பின்னால கவலையில டென்ஷன்ல மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றான். அந்த மனைவி தனக்கு செலவழிப்பதற்கு ஆள் இல்லை, தனக்கு பாதுகாப்பு ஆள் இல்லை. இப்படியாக இது சமூக மட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் பிரச்சனைகள் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல் குர்ஆன் அழகாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. முதலாவதாக ஃபஇதுஹுன்ன, அவங்களுக்கு அழகான முறையில நீங்க எடுத்து சொல்லுங்க. ஃபஇதுஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, அதுவும் சரியா இல்ல, படுக்கையில் அவங்களை வெறுங்கள். கொஞ்சம் அதுவும் சரி வரலையா, வத்ரிபூஹுன்ன, அடியுங்கள் அவங்களை. அதாவது அடிக்கிறேன்னு சொன்னா நம்ம அப்படி அடிக்கிறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு அடிக்க வேண்டாம், காயம் வர்ற மாதிரி அடிக்க வேண்டாம். அதாவது அந்த அடி நோகக்கூடாது, அந்த அடியின் மூலமாக திருந்த வேண்டும். அதுவும் சரி வரலையா, வபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, உங்களோட புறத்தால் ஒருத்தர் அவங்களோட புறத்தால் ஒருத்தர் இருந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை சமாதானம் பண்ண பாருங்க. இப்படியாக அல்லாஹு தாலா பல கட்டங்களை எங்களுக்கு வைத்திருக்கு. இதுவும் முடியாவிட்டால் தான் அந்த கடைசி இறுதி முடிவாகத்தான் தலாக் என்பது அமைய வேண்டுமே ஒழிய வரக்கூடிய கோபத்துக்கு உடனடியாக செய்வதற்கின்றது. இதனால மிகப்பெரிய ஆபத்துகள் காத்து கொண்டிருக்கிறது. எனவே இதுல பொறுமையோட கணவன் மனைவி இருவரும் தனக்கு விரும்பாத சில செயல்கள் நடக்கும் போது ஏற்கனவே எவ்வளவு விடயங்கள் நமக்கு மத்தியிலே அழகான வாழ்க்கைகள், அழகான பல சந்தர்ப்பங்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். இறுதியாக மனைவியை பொறுத்த மட்டுமே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டினார்கள், அதாவது சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் தலாக்கை கேட்க வேண்டாம். ஐயுமம்ரஅத்தின் தலபத், அதாவது ஒரு எந்த பெண்ணாவது காரணமின்றி தன்னுடைய கணவனிடம் தலாக்கை கேட்டால் அவள் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். ஏண்டா இந்த குடும்ப உறவு இருக்கின்றது, இந்த பிணைப்பு சமூகம், அதாவது உயிர் தெழுவதற்கு, ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இதை பிரித்து விடுவது, இல்லாமல் செய்வது உண்மையிலே சமூகம் சீரழிவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்தோம். இது திட்டமிட்டு செய்யப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. சிலர்கள் இதனால சில சமுதாயங்கள் சீரழிந்து விட்டார்கள். அவர்களை போல் நாங்களும் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல விதங்கள்ல திட்டம் போட்டு
நாம் அறிந்து அறியாத பல முறைகள் என்ன செய்கின்றார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா எங்கள் முஸ்லீம் சமூகத்தை, முஸ்லீம்கள் அனைவர்களையும் இது மாதிரியான சீர்கேட்டிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.